என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம், என் பிள்ளை, நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரி யார் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இந்த வராகி உன் முன்னால் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் காலுக்குள் இருப்பது செய்வினை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டாயா? அதை புரிந்து கொண்ட உன் தாய் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டி என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரியாமல் போனாலும் அதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வது நிஜம் என்றால் இனி ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக யாரும் இல்லை என்று நீ சொன்னது எல்லாம் போக இப்பொழுது உனக்காக முழுக்க முழுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன சொல்ல யோசிக்கிறேனோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாயானால் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதொரு பதிலை கொடுப்பதை நீ நிச்சயமாக எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை தனக்கான நம்பிக்கை கொண்டு நீ நிச்சயமாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? உனக்கான நேரங்கள் முழுமையிலும் நீ புரிந்து கொள்ளும் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். எந்த நிலையிலும் எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற காலங்கள் முழுக்க உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காமல், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டு நிற்காமல், உன்னோடு நான் துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அது போதும். எந்த நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலங்களில் எல்லாமும் உன்னுடைய தேவைகளை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் உனக்கு நடந்தது என்னவென்று நீ நினைத்து பார்த்து வருந்தி இருக்கலாம். ஆனால் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. முழுமையான ஒரு தெளிவு உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பதுதான் இந்த அம்மாவிற்கு மிகுந்த வருத்தம். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நான் முன்னின்று உனக்கு எவ்வளவு சரியாக எடுத்துச் சொல்லி இருந்தாலுமே சில விஷயங்கள் உன்னை சட்டென்று பாதிப்படைய செய்து விடுகிறது என்பதனை மறந்து விடாதே. சில விஷயங்கள் உன்னை சட்டென்று வேதனைப்படுத்தி விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி முழுக்க முழுக்க என் குழந்தை
நீ என்னவாக யோசிக்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும். அதற்கு இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனம் தடுமாறி விடாமல், எந்த நிலையிலும் இந்த மனது வருத்தம் கொள்ளாமல், உனக்கான தேவைகளை இனி எப்பொழுதும் அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேல் நல்லதொரு புரிதலை உருவாக்கி தர வேண்டுமல்லவா? நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டுமல்லவா? ஆனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் செய்வினைகள் இருந்து கொண்டு என் பிள்ளையை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நான் விட்டுவிட முடியாது. இதற்கான தீர்வுகளை நாம் பெற வேண்டும். இதற்கான தெளிவினை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். இந்த வாழ்க்கை நடத்தும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருவது எல்லாமுமே உனக்கு எதையுமே முழுமையாக்கி கொடுப்பதற்காகவும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு நன்மதிப்போடு தந்து விடுவதற்காகவும் தான். அதனால் எந்த தருணத்திலும் என் பிள்ளை நீ எதற்குமே புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றங்கள் எல்லாமும் முதலில் உன்னை விட்டு விலகி உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அம்மாவின் அன்பு உனக்கு இதுவரையிலும் கொடுத்ததை எல்லாமும் தாண்டி இனி நன்மையை உனக்கு உருவாக்கி கொடுக்கட்டும். பல சந்தோஷங்களை உனக்கென நடத்தி கொடுக்கட்டும். இனிமேல் என் பிள்ளை நீ புரியாத பல விஷயங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்களை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்தி தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள். காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வருவதில்லை. காரணமில்லாமல் அம்மா எதையும் உனக்கு சொல்வதும் இல்லை. எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை நான் உனக்கு எப்பொழுதும் சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அதை உனக்கு நான் சரியாக உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் பல வெற்றிகளை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து குவிக்க வேண்டும். பல ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்கின்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் தாண்டி நமக்கு நல்லது நடக்கும் என்ற உணர்வுகளோடு என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த சந்தோஷங்கள் இனி உன்னை மீண்டும் வந்து சேர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படியானால் முதலில் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீய விஷயங்கள் எல்லாமும் முழுமையாக உன்னை விட்டு விலக வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகள் உன் வாழ்க்கையை விட்டு முழுமையாக சென்று விட்டது என்றால் மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே சரியாக நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். எது உன் வாழ்க்கையில் உன்னை முடங்கச் செய்தது? எப்பொழுது என் பிள்ளை நீ வாழ்க்கையில் முடங்கி போனாய் என்பதனை சற்று சிந்தித்து பார். உனக்கு புரியும். இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நேரங்களில் உன்னுடைய மனது முழுக்க முழுக்க குழப்பமாகி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயின் அன்பு
உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லித் தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டாயானால் இவை அத்தனையையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கென நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கு தேவையான ஒன்றை நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் எடுத்துச் சொல்ல வருவதும் இனி உனக்கான நம்பிக்கையை அது உனக்கு கொடுப்பதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நல்லது வேண்டி நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதொரு மேன்மையை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ இழந்தது எல்லாவற்றையும் தாண்டி அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கே என்று உருவாக்கி தர வரும் என்பதனை புரிந்து கொள். நீ கலங்கி தவித்தது எல்லாம் போதும் என்று சொல்லும்படி உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை நிச்சயமாக என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விட மாட்டாய். உனக்கு நடக்கும் நன்மைகள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நாம் எதையும் யோசித்து இனிமேலும் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். வராகி சொல்வது போல எப்பொழுது நீ முடங்கினாய் என்று சற்று சிந்தித்து பார். எந்த ஒரு விஷயம் நடந்ததனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுக்க தொடங்கினாய் என்று சற்று சிந்தித்து பார். எதுவுமே நடக்கவில்லை எனும் பொழுது கூட என் குழந்தையே, எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எனும் பொழுது கூட என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாய் என்றால், ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் என்றால் இவை அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ உணர வேண்டும். இவை அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் நேரம். நீ எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன்னை எந்த நிலை முடக்கியது என்று சற்று சிந்தித்து பார். எந்த ஒரு சூழ்நிலை உன்னை வேதனைப்படுத்தியது என்று சற்று சிந்தித்து பார். முழுக்க முழுக்க உனக்கு நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம், உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணம் என் குழந்தையே, உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற இந்த உறவுகள்தான். உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள்தான் அத்தனைக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் காரணங்களை தெரிந்து கொள்ள நீ அப்பொழுதே தெளிவாக இருந்திருந்தால் இவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ ஒருபொழுதும் மயங்கி இருக்க மாட்டாய். இவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபொழுதும் என் குழந்தை நீ நிச்சயமாக எதையும் விட்டிருக்க மாட்டாய். உனக்கு எல்லா விஷயங்களும் இப்பொழுது சரியாக புரிய தொடங்கி இருக்கிறதல்லவா? எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறதல்லவா? அப்படியானால் எது நடக்க காத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ உண்மையெனக் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடும் நன்மைகள் என உணர்ந்து நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாம் இதுதான். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதுதான். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் வரும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். எதையுமே நாம் ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு மேலும் பல தருணங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகச் சரியானதொரு புரிதலை நிச்சயமாக சொல்லித் தருவது போல உன்னுடைய கால்களை முடக்கிய இவர்களுக்கு நாம் சரியானதொரு பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கால்களை முடக்க இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது எல்லாமும் உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் நடந்தது தானே. தேவையில்லாமல் இவர்களின் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டதன் பலன்தான் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது. இதை எல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டதன் பலன்தான் உனக்கு இது போன்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகள் இனி எதையெல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. அத்தனை நிலையிலும் நீ வளர்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரம் இது என்பதும் உனக்கான சூழ்நிலைகள் இது என்பதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்வதை முதலில் புரிந்து கொள். இனிமேல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கடந்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது உனக்கு எப்படி எல்லாமும் மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இதுவரையிலும் நீ சந்திக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்கு பல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும்படி உனக்காக நான் முன்னிருந்து உன்னை ஆனந்தப்படுத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அம்மா சொல்வது போல என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முதலில் உன் காலுக்குள் இருக்கும் இந்த செய்வினையை வெளியேற்ற நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் தூக்கி எறிந்துவிட்டு நீ இதற்கு முன்னால் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தை மீண்டும் செய்ய நீ முன்வர வேண்டும். அந்த காரியத்தை மீண்டும் செய்வதற்கு நீ நிச்சயமாக முன் வந்து நிற்க வேண்டும். அப்படி நீ செய்ய துணிந்து விட்டாயானால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதொரு முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நான் இருப்பது உனக்கு எல்லா வகையிலும் நல்லதையே தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எத்தனை பெரிய விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. மனத்தெளிவோடு என் பிள்ளை நீ கவனமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. முன்னின்று நான் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் முன்னின்று உனக்கு நான் எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் என் குழந்தை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாகவே என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு என்னவாகிறது என்று நினைத்து என் குழந்தை இனிமேலும் கலங்காதே. உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய ஊக்கம், உன்னுடைய தெளிவு என்று இவையெல்லாமும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை இனி நடத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இனி எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். நம்பிக்கையோடு உனக்காக துணை வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் சந்தேகிக்காமல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீ சரியானபடி முடிவுகளை முன்னிறுத்துவாயானால் எப்பொழுதும் நான் உன்னோடு வருவது உனக்கு கொடுக்கின்ற ஆச்சரியங்கள் என்று இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை
நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.